السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وعلى أصحابه وعلى أتباعه أجمعين. وما التوفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، قال الله تعالى في كلام القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العليم. அளவில்லாத அருளாளன், நிகரில்லாத நிரப்பமான அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மனிதர்களுக்கெல்லாம் நல்வழி நேரிய வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவரான, படைப்புகளில் ஆரம்பமானவருமான, படைப்புகளில் மிக சிறந்தவருமான நம்மவர்களின் நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த உலகில் உண்டான மூமினான முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொரு மீதும், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபை, ஹிஜ்ரி 1447 ஆண்டின் முதல் வார மாத மஜ்லிஸில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இத்தனை ஆண்டுகளாக இந்த மஜ்லிஸை சிறப்பாக நடத்தி வருகிறான். இன்னும் இதை தொடர்ந்து நடைபெற செய்து தீனுடைய விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் வல்ல ரஹ்மான் இதை காரணமாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 1447 என்ற ஒரு புது ஆண்டு நம்மை அடைந்திருக்கிறோம். பொதுவாக ஆண்டு என்று சொன்னாலே ஒவ்வொரு நொடிகளாக நகர்ந்து நிமிடங்களாக ஆகி, ஒவ்வொரு நிமிடங்களும் மணிகளாக ஆகி, ஒவ்வொரு மணிகளும் நாட்களாக ஆகி, ஒவ்வொரு நாளும் வாரங்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக ஆகி 1447 ஆண்டு நாம் அடைந்திருக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அது. ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்கள், ஒரு நொடி மனிதனை சொர்க்கவாதியாகவும் ஆக்கிவிடும். அந்த அளவுக்கு மிக விலை உயர்ந்த, மிகவும் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒன்றுதான் நேரங்கள், காலங்கள் எல்லாம். அந்த வகையில் மனிதர்களுடைய வாழ்வு, அதாவது நம்மளுடைய வாழ்வு, இந்த வாழ்வு இருப்பதெல்லாம் நாம் வெற்றியாளராக வாழ்வதற்காக வேண்டித்தான்.
மனம் போன போக்கில் வாழ்வதற்காண்டி இல்லை. நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றி அடைந்து கொண்டே செல்வதற்காண்டி அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்வினுடைய முடிவில் மறுமையினுடைய முழு வெற்றி நம்மளுடைய கையில் இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு மறுமை வாழ்க்கையில முழுமையான வெற்றி பெறுவதற்குண்டான காரணமாக ஒரு சம்பாத்தியமாக நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏதோ நிமிடங்கள் கழியுது, நாட்கள் கழியுது, வாரங்கள் கழியுது, வருடங்கள் கழியுதுன்னு கழித்து கொண்டே போவது மட்டும் வெற்றி அல்ல. கழியக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் எப்படி கழித்திருக்கிறோம் என்பதை கவனித்து அடுத்து வரக்கூடிய நேரங்களை சரியான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு நொடிகளும் நம்மள்கிட்ட சொல்லுது. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு சஹாபாக்களில் அவரும் ஒருவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரு முறை சொல்வாங்க, தாங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நான் கேட்கிறேன் என்று சொல்வார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இப்னு மஸ்ஊத் குர்ஆன் ஓத நீங்கள் கேளுங்கள் என்று. அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் நீங்க ஓதுங்க, நான் கேட்கிறேன். குர்ஆன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட ஒரு வேதம். நபி சொல்லிதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள், வார்த்தைகள் தெரியும். இருப்பினும் இப்னு மஸ்ஊதுடைய ஓதுதல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருந்துச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஓதுதல் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக இருந்துச்சு. அல்லாஹ் தனக்கு பிடித்து விட்ட காரணத்தினால் நபிக்கெல்லாம் சொல்லி காமிக்கிறான், அவர்களை ஓத சொல்லி நீங்களும் கேளுங்க. அந்த மாதிரி நபியுடைய முன்னாடியே ஓதக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய சமயத்திலே அவர் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்தான் என்பதற்குண்டான ஒரு அறிவிப்பு கலந்த ஒரு செய்தி அது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாங்க, மா நதம்து அலா ஷைஇன், எந்த ஒரு விஷயமும் எனக்கு கை சேதத்தை தரக்கூடியதாக இல்லை. மா நதம்து அலா ஷைஇன், எந்த ஒரு விஷயமும் எனக்கு கை சேதத்தை தரக்கூடியதாக அமையவில்லை. நதிமி அலா யௌமின், ஆனால் ஒரு நாளுடைய விஷயத்தில் எனக்கு கை சேதத்தை தருகிறது. எந்த நாள்? கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைகிறது. நகுசுன் ஃபீஹி அஜலி, அதில் நான் செய்ய வேண்டிய காரியங்களில் குறைவு ஏற்படுது, செய்ய வேண்டிய அமல்களில் குறைவு ஏற்படுகிறது. வலம் எதிது ஃபீஹி அமலி, அதில் எந்த விதமான அமல்களும் நான் அதிகமாக செய்யலைன்னு சொன்னாக்க அந்த நாள் எனக்கு கை சேதத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் சஹாபி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சஹாபாக்கள் அவரும் ஒருவர் ஆயிட்டாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அமல்களை செய்வதில் ஒவ்வொரு நாளை விட இன்னொரு நாள் அதிகமான அமல்களை செய்வாங்களாம். ஒரு நாள் அமல் செஞ்சாங்கன்னாக்க அடுத்த நாள் அதே அமலை இன்னும் அதிகமான முறையில் செய்வார்களாம். நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா? ரமலான்ல நோன்பு வச்சுட்டேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லியே அதுக்கு அடுத்து பல நாட்கள் அமல்களே செய்யறதில்லை. ரமலான்ல நான் தராவை தொழுதுறேங்கிற காரணத்தை சொல்லியே அடுத்த சில நாட்கள் அமல்கள் செய்வது கிடையாது. இன்னும் சில பேர் வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் நான் கரெக்டாக தொழுதுட்டு இருந்தேங்க, ஊருக்கு வந்துட்டா தான் முடிய மாட்டேங்குது. நம்ம அமல் என்னமோ குறிப்பிட்ட நேரங்களில் செய்யக்கூடியதாக நினைச்சுக்கிட்டாங்க.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு நாள் சூரியன் உதயமாகி மறையிற நேரத்தில் என்னுடைய அமல்கள் அதிகம் இல்லை என்று சொன்னால், என்னுடைய செய்யக்கூடிய அமல்கள் அதிகமான அமல்கள் இல்லை என்று சொன்னால், அந்த நாள் எனக்கு கை சேதத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதை தவிர வேறு எந்த கை சேதமும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அப்போ நம்ம யோசிக்கணும், அமல்களை செய்வதில் தான் நேரங்களை கழிக்கணும். நேரங்கள் எதில் கழிக்கணுங்க? அமல்களை செய்வதில் தான் கழிக்கணும். நம்மளுடைய நேரங்களில் எத்தனை விஷயங்கள், ஒரு ஆளை பார்க்க போகிறோம், என்னம்மா செய்தி அப்படின்னு கேட்டாக்க, சும்மா வந்தோம்பா. சந்திக்க போகிறது ஒரு நன்மையான விஷயம்தான், ஆனால் காரணம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்களா, சும்மா வந்தேன். என்னம்மா இப்படி படுத்துருக்கீங்களா? சும்மா படுத்துருக்கேன்பா. இந்த மாதிரி அமல்கள் செய்வதற்குண்டான நேரங்கள் எல்லாம் வீணான முறையில் சும்மா கழிக்கக்கூடிய நேரங்களாக நம்மள்கிட்ட மாறிடுச்சு. அந்த மாதிரி கழிந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பலகீனத்தை ஏற்படுத்தும், நம்முடைய வெற்றிகளை முடக்கிவிடும். குறிப்பாக மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிடும். இன்னொரு செய்தி, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா பிரபலமான மகான்களில் இவரும் ஒருவர். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா, மாமின் யமுர்ரு அலா இப்னு ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளான மனிதர்கள் மீது எந்த ஒரு நாளும் கடப்பது கிடையாது. இல்லா ஹுவ யகுல், அந்த நாள் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறது. என்ன சொல்லுது? யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, அன யௌமுன் ஜதீதுன், நான் உன்ட்ட புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நாள். நாள்னு சொன்னாக்க ஒவ்வொரு நிமிடங்களும் அதில் இருக்கு, சரிங்களா? அன யௌமுன் ஜதீத், நான் உன்ட்ட புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு நாள். அலை அமலிக்க ஷஹீதுன், என் மீது உன்னுடைய அமலை நீ செய், நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி சொல்லாத எந்த நாளும் ஆதமுடைய மகனுக்கு கடப்பது கிடையாது. வைதா தஹப்து அன்க, உன்னை விட்டு நான் கடந்துருவேன், உன்னை விட்டு நான் கடந்துருவேன். லம் அர்ஜி இலைக்க, இதே போகக்கூடிய நான் திரும்பி உன்கிட்ட வரவே மாட்டேன். அதனால என்னை எந்த அளவுக்கு உன்னால் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளில் பயன்படுத்திக் கொள் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து, நொடிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது என்பதாக ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்லி தரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே நம்ம நினச்சி பார்க்கணுங்க, நேரங்கள் எவ்வளோ கடக்குது, எத்தனை ஆண்டுகளை கடந்து விட்டோம், எத்தனை மணிகளை, எத்தனை நாட்களை கடந்திருக்கிறோம். எப்படிங்க? சும்மா, எப்படி சும்மா வெறுமனே எந்த விதமான அமல்களையும் ஈடுபடாம. இப்போ நம்மளுடைய நிலைமைகள் என்னவாக இருக்கும்? நாளை கியாமத் நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு மனிதன் சொர்க்கவாதி என்று முடிவாயிரும். என்ன ஆயிருங்க? சொர்க்கவாசி என்று முடிவாக்கப்பட்டு விடும். சொர்க்கத்துக்கு போயிடுவார். அங்கே போனால் சின்னதாக கவலை மனசுக்குள்ள ஒரு வருடல் இருக்கும். என்னன்னு சொன்னாக்க, ஆஹா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஓதி இருக்கலாமே, ஆஹா இந்த நேரத்தில் கொஞ்சம் தொழுதிருக்கலாமே, ஆஹா இந்த பணங்களை கொஞ்சம் தர்மம் செஞ்சிருக்கலாமே, ஆஹா இந்த மஜ்லிஸ்ல நன்மையான விஷயங்களை காது கொடுத்து கேட்டிருக்கலாமே என்றெல்லாம் பரிதவிக்கக்கூடிய நிலைமை உண்டாகுமா? ஒவ்வொரு நொடிப்பொழுது நினைத்து நினைத்து கை செய்தப்படக்கூடிய சூழல் உண்டாகும். யாருக்குங்க? சொர்க்கத்தில் இருப்பவனுக்கு. காரணம் என்ன தெரியுமா? அந்த அமலையும் செய்திருந்தால், அந்த நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடைந்திருப்போம் என்று சொல்லி கை செய்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். அதான் ஆரம்பத்தில் நான் சொல்லி காமிச்சேன், வாழ்வு என்பது ஒவ்வொரு நேரத்திலும் வெற்றிகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். உலகத்திலும் சரி, உலகத்தினுடைய முடிவில் மறுமையினுடைய வெற்றியை அடைந்தவர்களாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்தில் அல்லாஹ் சும்மா தரலங்க.
எந்த ஒரு நேரத்தையும் அல்லாஹ் என்ன செய்யலைங்க, சும்மா தரல. ஒரு சின்ன உணவுங்க, புல்ல கையில் கொடுக்குறோம், கீழே போட்டுட்டாக்க எவ்வளோ திட்டுறோம், அந்த புல்லை எவ்வளோ திட்டு, ஏன்டா அப்படி வீணாக்கிட்ட, இந்த உணவு கிடைக்க எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு, வேணான்னு சொல்லுங்க நானும் சாப்பிட்டுருப்பான்ல, இல்லை வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாமே, தேவையில்லாமல் கீழே போட்டுட்டியே. எதுங்க, ஒரு கவலை உணவு, ஒரு பிஸ்கெட்டாக இருக்கட்டுமே, ஒரு சாக்லேட் இருக்கட்டுமே, ஏன் கீழே விழக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் பொருளாக இருக்கட்டுமே, கீழே விழுந்துட்டா அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. காசு என்ன, காசை வீணாக்கறியா போட்டு சொல்கிறோமா இல்லையா? இதை விட பெருசு எதுங்க? பொருள் போனால் திரும்பி வாங்கிடலாம், உணவு போனால் திரும்பி வாங்கிடலாம். அதே மாதிரி உணவை நேரங்கள் போனால் அதே நேரம் வருமா? அதே மாதிரி நேரம் வருமா? அந்த மாதிரி எத்தனை வாய்ப்புகளை நம்ம வீணாக்கி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை நன்மைகளாகவே கழியணும், வாழ்வை வெற்றிகரமான வாழ்வையாக நம்ம அமைத்துக் கொண்டே இருக்கணும். அதற்கு அழகான ஒரு 4 விஷயங்களை கையாண்டாக்க, ஒரு 4 விஷயங்களை கையாண்டாக்க நம்முடைய வாழ்வு வெற்றியினுடைய வாழ்வாக மாறிடும் அப்படின்னு சில பெரியார்கள் நமக்கு சில விஷயங்களை தொகுத்து தருகிறார்கள். அதில் ஒன்று, மனிதன் எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். 2வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டுப்பட்ட நிலையில் வாழ வேண்டும். எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நான் செய்கிறேன், அல்லாஹ் சொன்னப்ப நான் செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு அப்படியே அடிபணிந்து நடப்பது. 3வது, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மனிதன் தவறுகளையும் செஞ்சிடறான். கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி நல்லதையும் செய்கிறோம், கெட்டதையும் செய்கிறோம். நல்லதை திட்டம் போட்டு செய்கிறோம், சில கெட்டவைகளையும் திட்டம் போட்டு செஞ்சிடறோம். பேச்சில் செயலில் ஏதாவது நடந்துருது, இது இல்லாமல் நம்மளுக்கு தெரியாமல் தவறுகளும் நடந்துருது. இப்போ இந்த சூழலில் இந்த மனிதன் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து, நிகழ்ந்துவிட்ட தவறுகளை நினைத்து தௌபாக்களை செய்யக்கூடிய மனிதனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும். அதே மாதிரி பொறுமையான மனிதனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். இந்த 4 அம்சங்களும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற காலமெல்லாம் அந்த மனிதன் நன்மைகளை செய்யக்கூடிய மனிதனாகவே இருக்கிறான். வாழ்நாளில் வெற்றி அடையக்கூடியவன், மௌத்துடைய நேரத்தில் மறுமையினுடைய முழு வெற்றி அடைந்தவன் என்பதாக பெரியார்கள் சொல்லி தரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி இருக்க சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் ஒவ்வொரு மணி துளிகள்லையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய மனிதனாக ஆகிட்டோம்னாக்க அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு தரானோ, அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு தரானோ, இன்னும் அல்லாஹ் எதையெல்லாம் நன்மையான விஷயங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறானோ அவைகள்லாம் தடை இல்லாமல் அதிகமான முறையில் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறாங்க, லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நன்றி செலுத்தினியா இன்னும் அதிகமாக்குறீங்க. உதாரணமா தொழுகைங்க, ஒரு நேர தொழுகையை ஒரு மனிதன் தொழுதை விட்டு, யா அல்லாஹ் நீ தந்த வாய்ப்பு, உன்னுடைய கிருபையை கொண்டு நான் தொழுது விட்டேன் என்று ஒரு மனிதன் நன்றி செலுத்தினால் அடுத்த வக்து தொழுகையை அவர் எந்த நிலையிலே இருந்தாலும் தொழுவதற்குண்டான வாய்ப்புகள் அழகாக அமைந்து வந்துடும். நிதர்சனமான உண்மை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதே மாதிரி தர்மம் செய்யக்கூடிய சமயத்தில் யா அல்லாஹ் எனக்கு தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் மேலும் தர்மம் செய்யக்கூடிய சூழல் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அதுக்குண்டான பொருளாதாரத்தை தருவான், அதற்குண்டான மன நிறைவை தருவான், அதுக்குண்டான நன்மைகளை தருவான். இப்படியே ஒவ்வொரு சூழலையும் அது உலகத்துடைய பாக்கியங்களாக இருந்தாலும் சரி, மறுமையினுடைய அமல்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய மனிதனாக வாழ்ந்து விட்டால் கண்டிப்பான முறையில் தரக்கூடிய இறைவன் தந்த விஷயங்களை இன்னும் அதிகமான முறையில் தருவான், நல்ல விஷயங்களாக. இதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான முதல் அம்சமே நன்றி. நன்றி மறந்தா அல்லாஹ் தஆலா கடுமையான தண்டனை தரப்படுகிறாங்க. என்னங்க ஆகும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை செய்யலை, அதுவே நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்துங்கிற வார்த்தை சொல்லலை. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை செய்யலை,
அப்போ இது நன்றி கெட்டத்தனம் சொல்லிட்டு அல்லாஹ் தந்ததெல்லாம் எடுத்துருவான். ஆரோக்கியத்தை எடுத்துருவான், சந்தோஷத்தை எடுத்துருவான், கஷ்டங்களை கொண்டு எல்லாம் நிரப்பிடுவான். அந்த மனிதன் புலம்ப ஆரம்பிச்சிருவான், நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக வாழக்கூடிய சூழல் உண்டாயாது. அதனால் நன்றி உணர்வு மிக மிக தேவையானது, மிக மிக தேவையானது. அது இருந்தால் தான் அடுத்த கட்ட வாழ்வில் நான் வெற்றியாளராக வாழ முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அல்லாஹ்வுக்காக வேண்டி அடிபணிந்து வாழக்கூடிய விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிப்பான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பியவர்களாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் செயல்படுத்துவேன், அல்லாஹ் எதை சொல்லிட்டானோ அதை செயல்படுத்துவேன், அல்லாஹ் எதை தடுத்து விட்டானோ அதை விட்டும் தவிர்த்து கொள்வேன் என்ற மனோநிலையில் யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு பயமில்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இது ஒவ்வொரு நொடியிலையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். உதாரணமாக தலையில் முக்காடு போகிற விஷயமா இருக்கட்டுமே, ஏன் முக்காடு போடுறோம்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏன் பர்தா போடுறோம்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏன் உண்மையை பேச வேண்டும்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏன் பொய் பேசக்கூடாது? அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஏன் கோபமாக பார்க்கக்கூடாது? அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஏன் சிரிச்ச முகத்தில் இருக்கணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு தடவைகளையும் ஒவ்வொரு சூழல்லையும் கணவனுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், கணவனுடைய பேச்சுக்கு மாறு செய்யக்கூடாது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படின்ட்டு ஒவ்வொரு சூழலையும் பிள்ளைகளை சபிப்பது கூடாது அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இப்படியாகவே ஒவ்வொரு சூழலையும் நம்ம யோசிச்சு அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வேன், அல்லாஹ் தடுத்ததை எல்லாம் தவிர்த்து கொள்வேன் அப்படிங்கிற மனோநிலையில் ஒரு மனிதன் வாழக்கூடிய சமயத்தில் அந்த மனிதனுடைய வாழ்வு நன்மையாக மாறும். எதை கண்டு அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை கண்டு அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திருமறையில் சொல்லித் தரக்கூடிய வார்த்தைகள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கிருபை. அது அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல் என்பது சவாலான விஷயம். இந்த காலத்தில் அப்படி அமைந்து கொண்டால் கவலை இல்லாத பயம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக. அதனால தான் பெரியாங்க சொல்லி காமிக்கிறாங்க, உலக வாழ்க்கையில ஹயாத் உள்ள வரைக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடிய மனிதனாக வாழ்ந்து விட்டால் வாழ்க்கையில உலகத்திலே வெற்றி பெற முடியும், அடுத்த கட்டமான மறுமையிலே வெற்றியாளராக மாறிவிட முடியும். அதே மாதிரி ஹஸ்ரத்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இஷ்டம் போல அமைத்துக் கொள்ளவில்லை, மாறாக அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் அமைத்துக் கொண்டால் அந்த மனிதன் வெற்றியாளர். மனம் போன போக்கில் வாழக்கூடிய மனிதன் அல்ல, குறிப்பா மூமின் அல்ல. மனம் போன போக்கில் வாழக்கூடிய மூமினாக இருக்க முடியாது. அல்லாஹ்வை நம்பியவன் என்பதற்கு அர்த்தம் என்னங்க? அல்லாஹ் சொன்னதை மட்டும் செயல்படுத்தக்கூடியவன். அல்லாஹ்வை நம்பியவன் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து கொள்ளக்கூடியவன். அல்லாஹ்வை நம்பியவன் என்பதற்கு அடையாளம் அல்லாஹ்க்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்முடைய அவசரமான படபரப்பான காலங்களில் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறேன் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தில் வாழணும். அந்த நிலை நம்மளை அடுத்த நிமிட வாழ்க்கையிலிருந்து மறுமை வாழ்க்கை வரைக்கும் உண்டான விஷயங்களை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விஷயம் பெரியாக சொல்லி காமிப்பாங்க, வாழ்வை அழகானதாக நல்லதாக நன்மைக்குரியதாக ஆக்கிக் கொள்வதற்கு இன்னொரு வழி என்னன்னாக்க, நன்மைகளும் அந்த மனிதன் செஞ்சிருக்கிறான், பாவத்தையும் அந்த மனிதன் செஞ்சிருக்கிறான். அந்த மனிதன் நன்மைகளையும் செய்கிறான், சில நேரங்களில் பாவத்தையும் செஞ்சிடறான். இப்போ இந்த மனிதனுடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருக்கணும்? செய்துவிட்ட தவறுகளை நினைத்து வருந்தி தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கணும். எந்த அளவுக்கு அமல்கள் செய்யப்படுகிறதோ, எந்த அளவுக்கு பாவங்கள் நிகழ்ந்து விடுகிறதோ அந்த அளவுக்கு நன்மைகளும், அதாவது தௌபாக்களும் செய்யணும். தௌபா இல்லாமல் வெறும் நன்மைகள் மட்டுமே நம்மளை கரை சேர்த்து விடும் என்று சொன்னால் அது நடக்காத காரியம்.
தௌபா அசலான விஷயம், மன்னிப்பு அசலான விஷயம். அதனால தான் தொழுகைக்கு பிறகு துவா செய்யணும். ஏங்க யாரெல்லாம் இந்த அமலை நீ கபூல் செய்யல், எங்களுடைய பாவத்தால் எங்களுடைய அமல்களை நீ வீணாக்கிறாத. அதுலேயும் தௌபா வந்துடுச்சு. துவாக்கல்ல மிக மிக கேட்கப்பட வேண்டிய அவசியமான விஷயம் என்னன்னாக்க தௌபாக்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டாக்க மனிதனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை வெற்றியாக அமையும். ஒவ்வொரு நிமிடங்களையும் அவன் நல்லவனாக மாற முடியும். நிறைய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க தௌபாக்களை பற்றி. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள் நடந்து கொள்கிறான்னு சொன்னாக்க, ஒரு மனிதன் பாவத்தை செஞ்சுட்டான், வருந்துறான், அந்த பாவத்தை செய்ய மாட்டேங்கிற உறுதி எடுத்துட்டான், அதற்காண்டி வருந்துறான், கையேந்தி மன்னிப்பை கேட்குறான் அல்லாஹ்ட்ட. இப்போ அல்லாஹ் தஆலா மன்னிப்பை தருகிறான். அந்த மன்னிப்போடு சேர்த்து செய்துவிட்ட பாவத்தின் அளவிற்கு நன்மைகளும் அல்லாஹ் தஆலா செஞ்சது பாவங்க. அந்த பாவத்தை அப்புறம் அல்லாஹ் என்ன செய்யணும், அப்படியே நன்மைகளாக மாற்றும். எதன் அடிப்படையில்? தௌபாவின் அடிப்படையில். நம்ம செய்கிற தௌபா மாதிரி இல்லை. தௌபாவுடைய அசல் விதி என்ன தெரியுமா? தௌபாவுடைய அசல் விதி என்ன தெரியுமா? அந்த தவறை திருப்பி செய்யவே கூடாது. ஒரு பொய் சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த பொய் மன்னிக்கப்படும். ஆனால் அந்த பொய் மறுபடியும் பேசிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் நல்லா நினைச்சுவான். தௌபாவோட விதி அதான், ஒரு பாவத்தை செய்யவே கூடாது. செய்யாமலே இருந்தால் தான் அது தௌபாவாக அங்கீகரிக்கப்படும். அப்போதான் செய்துவிட்ட தவறையும் அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றித்தரும். தௌபாக்கள் என்பது அசலான விஷயம். அது எந்த சமயத்திலும் சாதாரணமாக நம்ம நினைச்சிடக்கூடாது. நன்றி செலுத்துதலும் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி செய்யக்கூடியவர் என்ற மனநிலை இருக்க வேண்டும். நன்மைகள் செய்துவிட்டோம் என்ற பெருமிதம் இல்லாமல் செய்துவிட்ட பாவங்களுக்காக வேண்டி தௌபாக்களை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அதோடு மனித வாழ்வு மேம்படுவதற்கு, சிறப்பாக அமைவதற்கு, ஒவ்வொரு நிமிடங்களிலிருந்து வருடங்கள் வரைக்கும் நம்மளுடைய நன்மைகளாகவே நம்மளுடைய செயல்பாடுகள் அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்னொரு பண்பு என்ன தெரியுமா? பொறுமைங்கிறது கோபத்துக்கு எதிரான முறையில் இருக்கக்கூடிய பொறுமை அல்ல. கோபத்திற்கு எதிரான முறையில் இருக்கக்கூடிய பொறுமை அல்ல. அது மட்டும் பொறுமை அல்ல. மாறாக அல்லாஹ் தஆலா உலகத்துடைய நியதி என்ன தெரியுமா? உலகத்துடைய நியதி, நல்லவர்களாக இருந்தாலும் கஷ்டங்கள் வரும். ஏற்படக்கூடிய கஷ்டங்களே மனிதனை சோதிப்பதற்காக வேண்டித்தான். எந்த நபிமார்கள் அல்லாஹ் தஆலா விடலையே. எல்லா நபிமாரும் சோதிச்சல்ல. நபிமாரோட வரலாறு எல்லாம் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. எந்த நபிமார்கள் அல்லாஹ் தஆலா விடலையே. எல்லா நபிமார்கள் அல்லாஹ் தஆலா சோதித்திருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் கேட்பான், அப்ப ஹஸிப்தும், நீங்க என்ன நினைச்சு கொண்டீர்களா, ஆமன்னா ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாக்க சோதிக்க மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? ஈமான்ல ஆரம்பமானவர்கள் யாருங்க? ஈமான்ல முதல் அந்தஸ்துடையவர்கள் யாரு? நபிமார்கள் அல்லாஹ் தஆலா விடலையே. அவர்களே அல்லாஹ் சோதிச்சிருக்காங்கல்ல. அப்போ உலக வாழ்க்கை என்று சொன்னாலே ஏதாவது ஒரு விதத்தில் அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுப்பான். அந்த கஷ்டங்கள், சோதனைகள்ல மனிதன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொறுமையாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிப்பான்ல, பஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது. ஏங்க சொன்னால அவ்வளோ பெரிய குணம், அவ்வளோ பெரிய தன்மை. அது மனிதனுக்கு பிரத்யேகமான முறையில் இருக்கக்கூடிய தன்மைகள்ல பொறுமையும் ஒன்று. மனிதர்கள்ல ஈமான்தாரிகளுக்கு அவசியம் இருக்க வேண்டிய விஷயத்துல ஒன்று பொறுமை. இந்த பொறுமை இருந்தா மனிதனுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் நன்மையாக மாறும். அடுத்தடுத்த தடவைகள் அவனுக்கு உண்டான சிரமங்களை எல்லாம், கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா லேசாக்கிடுவான், போக்கிடுவான். மொத்தத்தில் வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அர்த்தங்கள் முழுமையாக கிடைக்கும். அல்லாஹ் தஆலா வேறு வருஷத்தை சொல்லி காமிப்பான். வேறு எந்த தன்மைகளுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லலைங்க. அதாவது இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், அல்லாஹ் யாரோட இருப்பான்?
இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹ் மஅ ஸாபிரீன் பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான். யாரோட இருப்பான்? பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல வஅலா ஒரு குறிப்பிட்ட சாரார்களை, ஒரு குறிப்பிட்ட தன்மை படைத்தவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருப்பான். அந்த பொறுமையை தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறான். உலகத்தில் வாழும்போது பொறுமையாக இருக்கிறானா, கஷ்டங்கள் வரும்போது பொறுமையாக இருக்கிறானா, அல்லாஹ்வுல எதிர்பார்க்குறானா. நம்மகிட்ட யாரையும் அல்லாஹ்வுல விட எல்லா நபிமார்கள் உட்பட எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுல கஷ்டங்களை, நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறான். அவர்கள் அந்த நெருக்கடியில், கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சமயத்தில், இடைஞ்சல் ஏற்படக்கூடிய சமயத்தில் பொறுத்துக் கொள்கிறார்களா, சகித்துக் கொள்கிறார்களா என்று பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ்வே கூட இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் அது அப்படி பொறுத்து இருந்தா, அந்த பொறுமையை கையாண்டு இருந்தா, அந்த தன்மையை கையாண்டு இருந்தாக்க அடுத்த கட்ட வாழ்க்கையில் அந்த மனிதன் முழுமையாக வெற்றியாளனாக ஆக்கப்படுவான். உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காமிப்பாங்க. அதாவது ஈமான்லேயே ஒரு பகுதி எதுங்க? பொறுமை. பகுதினாக்க கொஞ்சம் இல்லை, பாதி. ஈமான்ல பாதி பொறுமை. அஸ்ஸபுரு நிஸ்ஃபுல் ஈமான். அந்த அளவுக்கு உயர்தரமான தன்மைகளை, குணத்தை ஈமான்தாரிகளுக்கு சொல்லித்தரப்பட்டு அந்த விஷயத்தை மனிதன் கையாளுகிறானா என்பதை பார்க்கப்படுது. பொறுத்து இருந்தா, பொறுமையை கையாண்டிருந்தா, அந்த உன்னதமான தன்மைகளை ஏற்று நடந்திருந்தா அந்த மனிதன் வாழ்க்கை வெற்றியாக ஆக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றி பாதையில கழித்தவனாக இருக்கிறான் என்பது பெரியார்களுடைய கூற்றாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க. நாளைக்கு கியாமத் நாள்ல ஒரு மனிதன் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பி நிப்பாட்டப்படும். மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பி நிப்பாட்டப்படும். நிப்பாட்டப்பட்ட சமயத்தில் கேள்வி கணக்கு அல்லாஹ்வுல கேட்பான். எப்படி கேட்பான்? ஒட்டுமொத்தமாவா? ஒட்டுமொத்தமாக கேட்பானா? ஒவ்வொரு நபர்களையா கேட்பான். ஒவ்வொரு நபர்களையா அல்லா கேட்பான். கேள்வி கேட்க ஆரம்பித்தாலே நபிமார்கள் உட்பட எல்லா உயிரினங்களும் பயப்படுவாங்க. ஆஹா, அல்லாஹ் எதெல்லாம் கேட்பானோ, அல்லாஹ் எதெல்லாம் கேட்பானோ, எந்த அளவுக்கு நுணுக்கமாக கேட்பானோ. இந்த நுணுக்கமாக கேட்டாலே ஆபத்துங்க. இப்போ நம்மளை நாமளே கேள்வி சில விஷயங்களை ரொம்ப துல்லியமாக கேட்க ஆரம்பிச்சோம்னாக்க நம்ம தடுமாறிடும். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் துல்லியமாக கேட்பான். உனக்கு இது செஞ்சேன், உனக்கு இது செஞ்சேன், உனக்கு அப்படி செஞ்சேன், உனக்கு இந்த நேரத்தில் செஞ்சுருந்தேன், நீ என்ன பரிகாரம், நீ என்ன பதில் செய்தாய், அப்புறம் அல்லாஹ் கேட்பான். அந்த மாதிரி கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு மனிதனுடைய பாதங்கள் இருந்த இடத்தை விட்டு நகராது. இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்யுதுங்க? நகராது. அதில் 4 கேள்வி மிக முக்கியமானது. இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த மனிதனுடைய பாதங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நகராது. அதில் ஒன்று, உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய்? உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய்? சும்மா மேம்போக்கள் நம்ம சொல்லிட முடியாது. என் வாழ்க்கையில் நான் ஹஜ் ஒன்று பண்ணிட்டேன், நான் ஒரு 10 உம்ரா பண்ணிட்டேன், நான் ஒரு 10 தடவை குர்ஆன் ஓதிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாதுங்க. சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாது. ஒவ்வொரு நொடிகளையும் அல்லாஹ் தஆலா கேட்பான். குர்ஆன் எல்லாம் சொல்லி காமிக்கிறான்ல. அதாவது ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஸல்லல்லாஹு சொல்லி காமிப்பாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மேம்போக்கான கேள்வி இருக்கு. அதெல்லாம் நுணுக்கமாக கேட்பான். எந்த அளவுக்கு நுணுக்கம் என்று சொன்னால் ஒவ்வொரு நொடி பொழுதை பற்றி நல்லா கேட்பான். வாழ்நாள் எப்படி கழித்தாய் சொல்ல முடியுமா நம்மளால? இந்த வயசுல இதை பண்ணேன், இந்த வயசுல இப்படி இருந்தேன், அந்த மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? அந்த கேள்விகள் எல்லாம் தயாராக நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோமா?
அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், நம்பிக்கையின் பிரகாரம் செயல்பாடு இருக்கா? மறுமையை நம்பியிருக்கிறோம், மறுமையினுடைய நம்பிக்கை வைத்ததன் பிரகாரம் செயல்பாடு இருக்கா? இது எல்லாம் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நொடி பொழுதாக கழிய 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 நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்த நிமிடத்தில் அல்லாஹ்வை பற்றி நம்ம நினைச்சு வாழ்வோம், மறுமைக்காண்டு வாழ்வோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க வாழ்வோம், அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டியதற்கு சரியான உள்ள வாழ்க்கை வாழ்வோம். அப்படி நம்ம திருத்தணும். சின்ன பிள்ளைங்க பர்த்டே கொண்டாடுற மாதிரி வருடங்களை கொண்டாடி கொண்டு போவது அர்த்தம் இல்லை. வருடங்கள் என்று மாறி வருது அப்படின்னாக்கா நமக்கு எத்தனை ஆயிரம் நொடிகள் அதில் கலந்துருக்கு. அந்த நொடிகளுக்கு அல்லாஹ்வுத்தாலா பதில் எப்படி சொல்ல போகிறோம்? அல்லாஹ் கொடுத்தாங்க, ஒவ்வொரு நொடியிலும் ஹயாத்தை கொடுத்தாங்க, ஒவ்வொரு நொடியிலும் ஆரோக்கியத்தை கொடுத்தாங்க, அனுபவித்தோம்ல. அந்த நொடிகளில் என்ன பிரயோஜனமாக செலவு செஞ்சோம்? பாவத்திலையா நன்மையிலையா? சொல்லணுமா இல்லையா? கேட்பனா இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய மனோநிலைகளை நாம் சரி செய்து கொண்டு எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதர்களாக இருக்கணும். நான் எல்லா நிலைகள்னாக்க நொடியிலிருந்து வருடங்கள் வரைக்கும் உண்டான கணக்கை நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவன் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். எல்லா நிலைகளையும், அதாவது நாட்கள், நொடிகள், ஆண்டுகளில் எல்லா நிலைகளையுமே செய்துவிட்ட பாவங்களுக்காண்டி தௌபா செய்யக்கூடிய மனிதனாக நான் இருப்பேன். அதே மாதிரி உலகத்துடைய எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் பொறுமையாக இருப்பேன் அப்படின்ட்டு உறுதி எடுத்துக்கொள்ளணும். இதுதான் நம்மளுடைய உலக வாழ்க்கை அழகாக ஆகுவதற்கும் மறுமை வாழ்க்கை அழகாக ஆகுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நிகழ்வுகள் இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் தங்களை பற்றி யோசிக்காம கண்ணை மூட மாட்டாங்க நைட்டில் தூங்குறதுக்கு. இன்னைக்கு நாள் எப்படி கழித்தார், இன்னைக்கு அவர்கிட்ட அப்படி பேசினேன், இன்னைக்கு இவரை இப்படி பார்த்த, தன்னைத்தானே பழித்துக் கொள்வார்கள். மேல ஒரு வசனம், மேல ஒரு நிகழ்ச்சி சொல்லி காட்டினேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என்னுடைய வாழ்க்கையில எதை பற்றியும் எனக்கு கை செய்தது கிடையாது, கவலை கிடையாது, எல்லாத்தையும் அழகாக அமைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்யாமல் கழிந்த நேரங்கள் தான் எனக்கு கை செய்ததுன்னு சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நேற்றைய விட இன்றைய நாள் அதிகமாக அமல் செய்யலைனாக்க எனக்கு கவலை வந்துடும் சொன்னாங்க. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்லி தரக்கூடிய செய்தி, ஒவ்வொரு நாளும் ஆதமுடைய மகனுக்காக வேண்டி வரக்கூடிய நிமிடங்கள் சொல்லி காமிக்கிறது. நான் அவன்கிட்ட புதுசாக வந்திருக்கிறேன், என்னை எப்படி பயன்படுத்த போகிறேன்? யார் கேட்குறாங்க? நேரங்கள், மணிகள், காலங்கள், நாட்கள் கேட்குது, என்னை நீ எப்படி பயன்படுத்த போகிற? நம்மளை பார்த்து அந்த கேள்வி தான். நம்மளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட பிள்ளைகள் தானே. எப்படி கழிக்க போகிறார்? நான் வேணா உன்னை விட்டு போயிடுவேன், திரும்பி வரவே மாட்டேன், என்னுடைய நிலைமை நீ எப்படி கழித்திருக்கிறார் அப்படி கேட்காத நாளே இல்லையா? அதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடிய வாழ்க்கை கையில் எடுக்கணும். எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சேன்னு சொல்லணும். அதே மாதிரி தௌபாவுடைய வாழ்க்கையாக இருக்கணும். அதே மாதிரி உலகத்தில் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், வறுமைகள் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதர்களாக இருக்கணும். இதுதான் அல்லாஹ் தஆலா நம்மள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியான வாழ்க்கை. இந்த மனோநிலைகளை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு உயர்வை, வெற்றியை அடைய முடியும். நாளைக்கு அல்லாஹ் மஹ்ஷரில் நிறுத்தி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வதற்குண்டான திராணி நம்மள்கிட்ட இருக்கும். வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் சொன்னமோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் உள்ளாக தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.